இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ப சுற்றுலாவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். விடுமுறை நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு இன்ப சுற்றுலா நாம் வெளியிடங்களுக்கு சென்றிருப்போம். பள்ளியிலே மாணவ மாணவிகள் அந்த சுற்றுலா சென்றிருப்பார்கள். அதாவது ஊட்டி, கொடைக்கானல், ஹிமாலயாஸ் போன்ற மலை பிரதேசங்களுக்கு நாம் இன்ப சுற்றுலா செல்வதுண்டு. அதே போன்று வட இந்திய பட்டணங்களுக்கு நாம் இன்ப சுற்றுலா செல்வதுண்டு. அதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கும் நாம் இன்ப சுற்றுலா சென்றிருப்போம். பலர் ஹோலி லேண்ட் டூர் என்று இஸ்ரவேல் தேசத்திற்கு சுற்றுலா சென்றிருக்கலாம். அதாவது இவர்களுடைய இந்த சுற்றுலா புரோகிராமை அங்கே ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு ஏஜெண்டுகள் இருப்பார்கள். அதாவது டிக்கெட் எடுத்து கொடுப்பதிலிருந்து அகாமடேஷன் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது வரைக்கும், அதாவது அவங்க பேக்கேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. டிக்கெட் மட்டும் அப்படி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். டிக்கெட்டும் அகாமடேஷனும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். டிக்கெட்டு, அகாமடேஷன், ஃபுட் அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் அப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு தனி ரேட் இருக்கும். இப்படி நாம் சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்தோடோ பிள்ளைகளை அழைத்து கொண்டோ நாம் சென்று வருவதுண்டு. ஆனால் இன்றைக்கு ஒரு புதுமையான ஒரு காரியம் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள், அதாவது தீர்க்கதரிசிகள் என்கின்ற போர்வையில் இருக்கின்ற கள்ள ஊழியர்கள் பலர் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ ஜனங்களை ஏமாற்றி நான் பரலோகத்துக்கு டூர் கூட்டிட்டு போறேன், நரகத்திற்கு சுற்றுலா அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று அவர்கள் இன்றைக்கு பல கூட்டங்களை நடத்துகிறார்கள். அதாவது அந்த கூட்டங்களுக்கு அபிஷேக கூட்டம் அல்லது உபவாச கூட்டம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை பரலோகத்திற்கு சுற்றி காட்டுவதற்காக செல்வதும், நரகத்திற்கு அங்கே சுற்றி பார்க்க ஒவ்வொருவரை அனுப்புவதுமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பரலோகத்திற்கு நரகத்திற்கு சுற்றுலா அழைத்து கொண்டு செல்லுகின்ற ஏஜெண்டுகளாக செயல்படுகின்ற இந்த கள்ள ஊழியர்களையும் கள்ள பாஸ்டர்களையும் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். காரணம், இவர்கள் மக்களை வஞ்சித்து அவர்கள் தங்களுடைய வலைகளிலே விழ வைப்பதற்காக இந்த ஒரு சுற்றுலாவை நடத்துகிறார்கள். அதிலையும் அந்த சுற்றுலா ஏஜெண்டுகளை போன்று அவர்கள் பேக்கேஜ் கொடுக்கிறாங்க. அதாவது அந்த அபிஷேக ஆராதனையோ அல்லது உபவாச ஆராதனையோ அதற்கு நாம் சென்றோமானால் அங்க அவங்க என்ன மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்கறாங்கன்னா, அதாவது அந்நிய பாஷை பேசுறதுக்கு, அடுத்தது தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு, அடுத்து பரலோக ராஜ்யத்தை சுற்றி பார்ப்பதற்கு, இப்படி ஒரு பேக்கேஜா எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நபர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமீபத்திலே இந்த சுற்றுலா அழைத்து செல்வதற்காக, அதாவது பரலோகத்திற்கு சுற்றுலா அழைத்து செல்வதற்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சிடி ஒன்று வெளியிடப்பட்டு அது என்னுடைய கரத்திலே கிடைத்தது. அதை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை பார்த்து நான் அப்படியே அதிர்ந்து போனேன்.
எப்படி இந்த வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து அவர்களை சுற்றுலா அழைத்து செல்கிறேன், பரலோகத்திற்கு டூர் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர்கள் நடப்பிக்கிறார்கள் என்பதை பார்த்து மிகவும் அதிர்ந்து போனேன். இப்பொழுது அதுல ஒரு சின்ன கிளிப்பை நீங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இது வேத வசனத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதா என்பதை நீங்கள் வேத வசனத்தை பைபிளை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இவர்கள் சொல்லுவது சரியா, இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்து இது எப்படிப்பட்ட பித்தலாட்டம் என்பதை நீங்களே கண்டுகொள்ளுங்கள். அப்போ திடீர்னு பாஸ்டர் வந்து 7 நாள் உபவாச கூட்டம்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதில் லாஸ்ட்டு 3 days வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் ஃபாஸ்டிங் போடுறேன், தேவையானவங்க குறிப்பாக 1-2 பேர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் கண்டிப்பாக இருக்கணும், கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கள்ட்ட நீங்கள் ஒரு நாள் தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நேரம் சாப்பிடணும், அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை பகலை எங்கள் உபவாச ஜெபம் நடக்கும்போது கீதா ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போது அன்னையிலேருந்து அந்த அவள் பகலில் பரலோகத்துக்கு போனதுலேருந்து என்னோட மனசுலேயும் ஒரு வாஞ்ச, ஏசப்பா எனக்கு இந்த அனுபவத்தை நீங்கள் தரணும், பட் இப்போ வேண்டாம், ஆனால் சண்டே பகல் ஒர்ஷிப்பில் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தரணும். அடுத்து வெள்ளிக்கிழமை நைட்டு திரும்பவும் 7 o'clock ப்ரேயர் போட்டாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டும் இவன் கீதா போகிறான். ஆனால் நான் அந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு சனிக்கிழமை தேவையில்லை, பட் சண்டே நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போனோம், இதே தான் நான் மனசில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு 9 o'clock மீட்டிங் முடிஞ்சு வீட்டில் போயும் நான் சண்டே போகணுங்கிற இதில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சண்டே மார்னிங்கில் இங்கே சண்டே பகலில் உபவாச ஜெபம், அப்போது சாட்டர்டே பகலை இப்போ இங்கே வந்திருக்கும்போது ஃபஸ்ட்டில் கீதா போயாச்சு பரலோகத்துக்கு. அப்போது நான் வந்து ஏசப்பா என்ன நீங்கள் சண்டே கூட்டிகிட்டு போய், என்னோட வாஞ்சே இது ஒரு பாயிண்ட் தான், வேறு எதுக்காகவும் நான் அப்போ ப்ரேயர் பண்ணவே இல்லை, நீங்கள் எப்படி அதை என்ன கூட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரியே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பாஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ அவங்கள வந்து நிச்சயம் ஏசப்பா பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, வாஞ்ச உள்ளவங்களா கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப பாஸ்டர் சொல்கிறாங்க. நீங்கள் வாஞ்சித்தான் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் கேட்டால் கூட்டிகிட்டு போவாங்க, இப்படி இதே வார்த்தையை சொன்னாங்க. அப்படி ஆவியில் நிறைஞ்சி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாஸ்டர் வந்து என்னோட தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுறாங்க. எனக்கு கை வச்சது தெரியும், அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் எனக்கு எந்த கான்சியஸ் எதுவுமே தெரியலை. ஆனால் நான் பரலோகத்தில் போயாச்சு. அங்கே போனதான் அந்த பரலோகத்துடைய வாசல் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஷேப்பில் இருக்குது, கோபுரம் போல் இருக்குது. இந்த சைடில் இதே போல் சைடில் தான் அந்த ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த மாடலில் தான் திறந்து போட்டுறது. அந்த இடத்துல போனதான் இப்படி திறக்குது, வாசல் திறக்குது. நான் உள்ளால போயாச்சு. உள்ளால போனதும் ஏசப்பா வந்து என்னோட கையில் பிடிக்கிறாங்க. எனக்கு பார்த்ததும் ஏசப்பா கையில் பிடிக்கிறது தெரியுது. கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் உள்ள அந்த, அதாவது நம்ம பூமியில் பார்க்கும்போது இப்போ இப்படி பார்த்தா மரஞ்செடி கூட இந்த பச்சை கலரும் இந்த மண் கலர் இதுதான் தெரியும். பட் அந்த பரலோக வாசல் திறந்தாலே அதுக்குள்ளால என்ன தெரியும்னா அந்த பொண்ணு தான் தெரியும். அதாவது ரெட் கலரும் எல்லோ கலரும் அந்த தீ போல தான் இருக்கும், ஆனால் பொண்ணாக இருக்குது, அந்த சுத்த பொண்ணாக இருக்குது. அங்கே மேலே போனாலே அந்த பரலோகத்தில் போனதும் அந்த வாசல் திறந்ததும் உள்ளால அப்படியே ஒரு இவ்வளோ எடுத்திருக்கான், அந்த அளவு பாதையாக இருக்குது. ஆனால் 2 சைடும் நிறைய வீடுகள் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது, பூமியை போலே இருக்குது. அப்போ உள்ளால போனதான் ஏசப்பா என்னை கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது இந்த இடம் இது இந்த இடம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. ஒவ்வொன்றா அப்படி காமிச்சு கொடுத்துட்டேன். நான் ஒவ்வொரு சைடும் பார்த்துட்டு அப்படி வரேன். ஒரு 1/2 hour பார்த்துருக்கேன். எனக்கு அதை பார்த்ததுமே நான் ஏசப்பாட்ட கேட்குறேன். நான் வந்து புகழ்ந்து சொல்கிறேன், இவ்வளோ அழகாக இருக்குது பரலோகம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்கிறேன். ஒரு 1/2 hour தாண்டினதான் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வா, நான் உனக்கு நரகத்தை காட்டி தரேன்னு அந்த பரலோகத்திலே ஒரு எண்டு வந்து அந்த இடம் வந்து அதாவது ஒட்டா இருக்குது. அதில் நின்றுட்டு கீழே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கீழே பார்த்தா ஒரு பெரிய பிளப் இருக்குது. அந்த பிளப்பில் வந்து தீ இது பற்றி எரிஞ்சிட்ருக்கு, நல்ல புகையும் கரும்புகையாக இருக்குது. அதுக்குள்ளாலேருந்து ஒரு அலறல் சத்தம் வருது, ஐயோ காப்பாத்துங்க, தண்ணி தாங்க, நாங்கள் வெளியே வரோம் அப்படின்னு நல்லா கத்துறாங்க. இனி நீ போ, நான் இவ்வளோ நேரம் தான் உனக்கு கொடுத்துருக்கேன், இனி நீ பூமி போனேன். அப்போ நான் அடம் பிடிக்கிறேன், இல்லை ஏசப்பா நான் இங்கே இருக்கிறேன், நான் கீழே போகலைன்னு. இதை சொல்கிறது எனக்கு பூமியில் இவங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு நான் இங்கே தான் சொல்கிறேங்கிறது தெரியாது. பட் நான் பரலோகத்தில் இருந்துட்டு தான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்போ திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நான் பூமியில் வந்தது எனக்கு தெரிஞ்சாச்சு. அது ஃபஸ்ட்டு டைமில் எனக்கு யார் கூட்டிகிட்டு போனால் நான் எப்படி வந்தேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது.
அப்போ பூமியில் வந்தாச்சு. அந்த டைமில் என்ன நடந்திருக்குன்னா, நானும் கீதாவும் தான் போயிருக்கேன், வேறு யாரும் வரல பரலோகத்துக்கு. திரும்பவும் ப்ரேயர்லேயே நடத்துகிறாங்க. அப்போ திரும்பவும் என்ன ஆகுதுன்னா, நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு. செகண்ட் பார்ட்டில் அன்னைக்கு பகலே செகண்ட் பார்ட்டில் திரும்பவும் அந்த டைமில் எனக்கு நல்லாவே தெரியுது, ஒருத்தங்க அந்த ஆராதனை நடக்கும்போது ஏசப்பா இறங்கி வரும். அது நான் ஆவியிலே தெரியுது எனக்கு. ஏசப்பா இறங்கி சபையில் பார்த்துட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தங்க. நான் என்னை கூட்டிகிட்டு போங்க ஏசப்பான்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். டக்குன்னு வராங்க, என்னை கையில் பிடிக்கிறாங்க. கையில் பிடிச்ச நான் முழங்காலில் தான் நின்னேன். பொத்தடின்னு விழுந்திருக்கேன், பட் எனக்கு தெரியாது, நான் முழங்காலில் நின்னது தான் தெரியும். கையில் பிடிச்சது தெரியும், அது வரைக்கும் தெரியும், அதுக்கடுத்து தெரியாது. அப்படியே என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அந்த வாசல் தானாகவே திறக்குது. உள்ளே போயாச்சு. இதே போல் பரலோக காட்சிகள் தான் பார்க்குறேன். 2 சைடும் சுத்த பொண்ணாக இருக்குது. அப்போ செகண்ட் டைம் போகும்போது என்ன நடக்குதுன்னா, 2 சைடும் ஏசப்பா வீடுகள், நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளை எல்லாம் காட்டி தந்துட்டு என்ன ஆராதனை நடக்கிற ஒரு இடத்துல கொண்டு வராங்க. அது ரெக்டாங்கிள் ஷேப், அதாவது செவ்வக வடிவத்தில் இருக்குது. அதோட வித்து இவ்வளவுதான் இருக்கு, பட் நீளம் ரொம்ப நீளமாக இருக்குது. அது ஒரு அரண்மனை போல இருக்குது. அந்த அவ்வளவு நீளமாக இருக்குது. அதுக்கு எண்டே தெரியலை, ஆனால் இந்த 2 சைடு உள்ளவங்களாம் தெரியும். இப்போ அதில் என்னன்னா ஊழியக்காரங்க ஆராதிக்கிற இடமா இருக்குது. அந்த சுவர் ஓரமாக தான் எல்லாரும் இருந்து ஆராதிச்சுட்டு இருக்காங்க. சென்டரில் யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஆள் அந்த சுவர் ஓரமாக ஒவ்வொருத்தங்களாம் நிற்கிறாங்க. நடுவில் ஜீசஸ் நிற்கிறாங்க. அப்போ ஊழியக்காரங்க எல்லாரும் ஆராதிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ ஒரு சைடில் பார்க்கும்போது எனக்கு வேற யாரையும் தெரியலை, பாஸ்டர் பால் தெரியுது, ஆராதிக்கிறாங்க. இங்கே எங்கும் ஊழியக்காரங்க தான் இருக்கிறாங்க. நான் என்ன ஏசப்பா எங்கே கொண்டு விட்டுருக்காங்கன்னா, அந்த வாசல் ஒட்டில் தான் கொண்டு விட்டுட்டு நான் அதில் நின்று பார்த்துட்டு அவங்கள போல ஆராதிக்கிறேன். ஆனால் அங்கே அந்நிய பாஷை தான், வேற எந்த மொழியுமே கிடையாது. அங்கே நின்று அந்நிய பாஷையில் பாடி ஆராதிச்சுட்டே இருக்கிறேன். அப்படி இந்த டைமில் ஏசப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஏறக்குறைய ஒரு 1 hour பக்கத்தில் அதில் இருந்து ஆராதிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் தாண்டி ஏசப்பா வாரா, திரும்ப என்னை கையை பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பாதையில் கூட்டிகிட்டு வரும்போது நான் கீதாவை பார்க்குறேன். எனக்கு நேச்சராக கீதான்னு தெரியுது நல்லா. நான் கீதான்னு கூப்பிட்றேன். அந்த பாதையில் வரும்போது என்னன்னா, பாட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது நம்ம தமிழ் லெட்டர்ஸில் இல்லை, ஆனால் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸாக இருக்குது. ஆனால் நமக்கு அது நம்ம பாடுற பாட்டு தான் தெரியும், இங்கே பாடுற பாட்டு தான் அது தெரியும். அதை பார்த்தது நம்ம பாணியில் தான் நம்ம பாடுறோம். ஆனால் எனக்கு அது தமிழ் லெட்டர்ஸாக தெரியலை, அந்த கல்லில் பொறிச்சு வச்சது போல் அப்படி இருக்குது. அப்போ கீதாவும் நானும் சேர்ந்து அங்கே அந்த பாட்டை பாடுறோம். அதே பாட்டை நாங்கள் பூமியில் பாடுவோமா, எனக்கான இது தெரியாது, இவங்க சொல்லி தான் தெரியும். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஏசப்பா திரும்பவும் கொஞ்சம் இடங்க காட்டி தந்துட்டு அப்படியே நான் நடந்து வந்துட்டே இருக்கேன். அது இப்படி பாதையாக இருக்குது. ஆனால் இந்த சைடில் கட்டி வச்சிருக்கு, அப்படி பொண்ணால் கட்டி வச்சிருக்கு. நிழலகம் எல்லாம் இருக்கும், இந்த சுவர் ஓரமாக கொஞ்சம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது போல் இருக்குது. நிஷா அதில் உட்காந்து கை தட்டி ஆராதனை பண்ணிட்டு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ எனக்கு நிஷா நல்லா தெரியுது, அவன் சந்தோஷமா இருக்கா. நான் அப்போ நிஷா நிஷா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்துல கீதாவும் இருக்கிறா. நாங்கள் 3 பேரும் அந்த இடத்துல இன்னொரு பாட்டை பாடுறோம். இவன் அன்னைக்கு செகண்ட் பார்ட்டில் இவ்வளவு காட்டி தந்துட்டு ஏசப்பா இனி நீ பூமியில் போன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கும் வரும்போது அந்த டைம்லேயும் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. என்னால் எழும்ப முடியாது, அதாவது என்னோட பாடி எல்லாம் மரத்து போய் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் யாராச்சும் கொஞ்சம் நேரம் அப்படி உரசி கொடுத்தாதான் அதுக்கப்புறம் தான் என்னால் எழும்ப முடியும், அந்த மாதிரி. அடுத்து சாட்டர்டே நைட்டு, அன்னைக்கு சாட்டர்டே நைட்டு திரும்பவும் ஆராதனை நடக்குது. அப்போ ஆராதனையில் ஏசப்பா வந்திருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கேட்டதும் கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்னைக்கு பரலோகத்தில் போயாச்சு. போகிறதான் அந்த கண்ணாடி கடல், அந்த கடல் பக்கம் எப்போதுமே பரலோகத்தில் போன அந்த கடல் பக்கத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டில் போகிறோம். அந்த கண்ணாடி கடல் பக்கத்தில் நின்றுட்டு இப்படி திரும்பி பார்த்தா நிறைய நீரூற்றுகள், ஏசப்பா சொல்கிறாங்க இதுதான் ஜீவ நதின்னு, அப்படி நிறைய கால்வாய் போல் வருது. அந்த தண்ணி அவ்வளோ சுத்தமாக, அதில் எந்த தூசுமே இல்லாமல் கண்ணாடி போலே இருக்கும். அந்த அடியில் அந்த பொண்ணாகவே இருக்குது, தண்ணி மேலே பாஞ்சிட்டே இருக்குது. இதை காட்டி தராங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கத்தில் கண்ணாடி கடலில் கீதா குளிக்கிறான், எனக்கு நல்லாவே தெரியுது. அதே இதில் நானும் குளிக்கணும்னு கேட்குறேன், ஏசப்பா என்னையும் குளிக்க வைக்கிறாங்க. இதை கீதாவும் பார்க்குறான், அவள் குளிக்கிறா, நானும் குளிக்கிறத அவளும் பார்த்துருக்கா. அப்போ அதுக்கு பக்கத்தில் போனதான் ஏசப்பா சொல்கிறாங்க, வா நான் உனக்கு உள்ளால காமிச்சு தரேன்னு உள்ளால கூட்டிகிட்டு வந்தால் நிறைய கிரீடங்கள், எண்ணவே முடியாது அந்த அளவு கிரீடங்கள் இருக்குது. அதில் 2 சைடாக இருக்குது. ஒரு சைடில் இருக்கிற கிரீடங்கள்லாம் அந்த பவள முத்துக்கள் இருக்குல்ல,
அந்த முத்துக்கள் இருக்கு, இன்னொரு சைடுல வந்து கல்லு பதிச்சிருக்கு. அப்படி 2 செட்டா இருக்குது. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, இந்த கிரீடங்கள் வந்து என்னன்னா பூமியில எத்தனை ஆத்மாக்கள் வந்து ஆதாயம் பண்றாங்களோ அந்த ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணா இங்க வந்து ஒரு முத்து அல்லது ஒரு கல் வந்து இங்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடங்களை பற்றி சொல்லி தராங்க. திரும்ப வந்து அப்படியே அதை பார்த்துட்டு இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிருக்கும். இந்த கிரீடா அந்த ரூமை பார்க்கறது 1/2 hour ஆயிருக்கும். திரும்ப எங்க கூட்டிட்டு வராங்கன்னா இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போது நான் வந்து கேட்குறேன், நிறைய வீடுகள் இருக்கு. அப்போ எனக்கு பார்த்தாலே தெரியுது இது வந்து வீடுகள், ஒவ்வொருத்தங்க வீடுகள், பரலோகத்தில் உள்ள வீடுகள்னா. அப்போ நான் கேட்குறேன், ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு இங்கே வீடு இருக்கா, எனக்கு காட்டி தருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். உடனே கொஞ்சம் தூரம் என்ன நடக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது ஒரு வீட்டை காட்டி தராங்க, இதுதான் உன்னோட அம்மா வீடுன்னு. அதை பார்க்கும்போது பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, அப்புறம் இந்த சைடு கட்டியிருக்காங்க, அந்த 3 சைடு அந்த சுவர் கட்டியிருக்காங்க. பட் ஒரு சைடில் வந்து என்னன்னா கட்டலை, கொஞ்சம் இடிஞ்சது போல இருக்கு, ஆனால் அதில் கல் நிறைய கீழே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஏசப்பா சொல்றாங்க, இது வந்து அவங்க வந்து ஞானஸ்நானம் எடுத்த டைம்ல எனக்கு உண்மையா இருந்தாங்க, ஆனா இப்போ எனக்கு உண்மையா இல்லை, அதனால அந்த வேலையை நான் நிறுத்தி வச்சிருக்கேன். அவங்க என்னைக்கு மனம் திரும்பி எனக்குன்னு வராங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீடை பத்தி சொல்றாங்க. இன்னொரு இடத்துல போகும்போது ஒரு பெரிய வீடா இருக்கு. அது வந்து வெளியே பார்க்கும்போது வீடா தான் இருக்கு, இந்த மலையாளிஸ் வீடை போல இருக்கான். அந்த வீட்டுக்குள்ளால என்ன கூட்டிட்டு போறாங்க. வெளியே பார்க்கறதுக்கு அது ஒரு பெரிய வீடா இருக்கு. பட் உள்ளால போகும்போது நிறைய ரூம்ஸ் இருக்கு, ஒரு 500 ரூம்ஸ் மேல இருக்கு. ஆனால் ஸ்ட்ரீட்டாகவும் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளால. அங்கே போனது வந்து என்னை நேரடியாக எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அந்த ஆராதனை நடக்கிற இடத்துல. அந்த இடத்துல ஆராதனை வந்து நான் இங்கேருந்து ஒரு 11:20 போல் போனது, ஒரு 1 ஹவருக்கு மேலே அதே இடத்துல தான் இருந்து ஆராதிச்சுட்டே இருக்கேன். அந்த ஆராதனை முடிஞ்சிட்டு என்னை வந்து என்னோட வீட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் கூட்டிட்டு போய் இதுதான் உன்னோட வீடுன்னு சொல்றாங்க. நான் அதை திறந்து உள்ளார என்ன உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சுட்டு என்கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து ஏசப்பா கிட்ட நான் என்னோட வீட்டுல இருக்கும்போது தான் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த சர்ச்சில் இந்த இது இல்லை, அவங்க கையில வந்து அது வந்து பேப்பர்ல டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு, அதுல தெரியுது எனக்கு. அதாவது துணி போல இருக்கான், அதுல எழுதியிருக்கோம் ஒவ்வொரு தான். அப்போ ஏஞ்சல்ஸ் வந்து சொல்றாங்க, இது கொற்ற சபைக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, இது கொற்ற சபையில உள்ளதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அதுல வந்து இருக்கு, கர்த்தருக்கு பயத்துடனே என்னை சேவிக்கவில்லை அப்படின்னு அதுல இருக்கு. அப்போ ஏசப்பா அதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, பாத்தியா நான் வந்து என்னது பைபிள்ல என்ன சொல்லியிருக்கேன், பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள் தானே சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த ஜனங்கள்கிட்ட வந்து எனக்கு பயப்படாமலே சும்மா ஏனோ தானோன்னு ஆராதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதை நான் சொல்றேன். எங்க ஜனங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் போய் சொல்லிட்டு வரேன் ஏசப்பா, அவங்கள்ட்ட பயத்தோட சேவிங்கன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறேன். உடனே சரி நீ போயிட்டு வான்னு சொல்றாங்க. எனக்கு அந்த டைம்ல நான் இங்க வாரது தெரியுது, நான் வந்து ஜனங்கள்கிட்ட சொல்றேன். அது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது, நான் சர்ச்சில் தான் இருந்துட்டு அந்த டைமில் நான் கீழே வந்து படுத்திருந்தேன்னா எழும்பி தான் சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட வந்து ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம ஜனங்கள்கிட்ட கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, பயத்தோடு என்ன சேவிக்கலைன்னு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆகவே நீங்கள் பயத்தோட கர்த்தரை சேவிங்கள் இவ்வளவு சொன்னது இருக்குது. அதுக்கடுத்து நான் பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு தெரியுது. பிள்ளைங்க விளையாடுற இடத்த காட்டி தராங்க. காட்டி தந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது ஒரு மரம் வந்து, அதாவது அந்த இடத்துலையும் வேற எதுவுமே இல்லை, பிளேனாக இருக்குது, இந்த பாலைவனம் போல தான் இருக்குது. அதில் வந்து ஒரு மரம் அப்படி தனியே நிற்கும், அது வந்து பெரிய மரமாக இருக்குது. அது அந்த மரத்துக்கு ஸ்டெம் எல்லாம் பொன்னால் இருந்த போல, ஆனால் இலைகள் வந்து கிரீன் கலரில் இருக்குது. அதில் வந்து நிறைய பழங்கள் நிற்குது. அது வந்து ஆப்பிள் பழம் போல் இருக்குது, அதில் சின்னதாக இருக்குது. அப்போ ஏசப்பா வந்து அதுலேருந்து ஒரு பழத்தை பறிச்சு என்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இது வந்து ஜீவ விருட்சம். நான் இவ்வளோ நான் கொடுத்தது வந்து இதுக்கு முன்னால் கொடுத்தது ஜீவ விருட்சம் கிடையாது, இதுதான் ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த பழத்தை நான் சாப்பிட்றேன். ஆனால் அதுக்கு எனக்கு டேஸ்ட் தெரியுது, லைட்டாக புளிப்பாக இருக்குது. அந்த அந்த புளிப்பு டேஸ்ட் எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த தோட்டத்தில் வந்து என்ன நடக்க வைக்கிறாங்க. அதில் வந்து நிறைய அதாவது நம்ம பூமியில் உள்ள செடிகள் வந்து இருக்கும், அது போல தான் இருக்குது. ஆனால் அந்த தரையெல்லாம் பொன்னால் இருக்குது. அதுக்குள்ளால எல்லாம் என்ன நடக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க, எனக்கு நல்லா தெரியுது. அப்போ ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது மறுரூபம் ஆகுறது எனக்கு தெரியுது. அது எப்படி ஆகுதுன்னா, அப்படி பாஸ்டர்ஸ் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க எல்லாரும். அந்த அரண்மனை போல் இருக்குல்ல, அதே இடத்துல தான் ஆராதனை நடந்துட்டு இருக்கு.
அதில் வந்து ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு பாஸ்டர் பால் நல்லா தெரியுது, அவர் வந்து மறுரூபம் ஆகுறது போல எனக்கு தெரியுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா திரும்ப அதுலேருந்து நிறைய வீடுகளை இடிஞ்சு கிடக்கிற வீடுகளை எல்லாம் நிறைய காட்டி தராங்க. ஆத்துமாக்கள் வந்து கொஞ்ச நாள் ஆண்டவரை பின்பற்றிட்டு அப்புறம் பேக் அடிச்சு இது பண்ணுறாங்க இல்லை, அவங்க வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்கிற அந்த மாதிரி வீடுகளை எல்லாம் காட்டி தராங்க. அப்புறம் எனக்கு வந்து அன்னைக்கு எனக்கு எங்கள் பாஸ்டரோட ஒய்ஃப் ஜபாக்கா வீடை வந்து நான் கேட்குறேன், எனக்கு காட்டி தராங்க. அது வந்து என்னோட வீட்டிலேருந்தும், ஆனால் என் வீட்டிலேருந்து பார்க்கும்போது அவங்க வீடு தெரியும், அந்த அளவு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அது வந்து பெரிய வீடாக இருக்குது. என்ன கம்பேர் பண்ணும்போது என்னோட அளவில் ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி பெருசாக இருக்குது. ஆனால் அது வந்து பொண்ணால் தான் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறேன் அதில் ஏதாவது கற்கள் ஏதாவது இருக்கான்னு, ஆனால் இல்லை, அதில் வந்து பொண்ணால் தான் இருக்குது அந்த மாதிரி வீடு. அப்புறம் திரும்ப என்ன நடக்குதுன்னா இங்கே ஆராதனை நடக்கிற இடத்த என்கிட்ட பார்க்க சொல்கிறாரு, உங்கள் சர்ச்சில் ஆராதனை நடக்கிறத பாருன்னு. அப்போ நான் மேலே இருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு பிள்ளை வந்து நகை போட்டிருப்பா. அப்போ அவளுக்கு வந்து நிறைய பேர் இங்கே இருக்கவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க நகையை கலத்துறதுக்காக. ஆனால் அவள் வந்து மனசுல இருந்து விட்டு கொடுக்கவே இல்லை, அதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தெரியுது அங்கே இருந்து பார்க்கும்போது இவ இது பண்ணலைன்னா. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, இவ்வளவு பேர் அங்கே இருந்துட்டு சொல்கிறாங்க, ஆனால் வந்து அவள் கேட்கவே இல்லை. இனி நீயாவது போய் நீ சொல்லு, அதையாவது அவள் கேட்குறாளா பார்ப்போன்னு. ஆனால் நான் வந்து அதை அங்கே இருந்து தான் சொல்கிறேன், இங்கே வந்து சொல்கிற போல எனக்கு தெரியல. பரலோகத்தில் வந்து 90% வந்து எனக்கு ஆராதனை செய்கிறது தான், என்ன ஜபமும் அந்த துதிக்கிறது தான். ஒரு 10% தான் மற்றபடி நம்ம எங்கே சுற்றி பார்க்குறதும் உலாவுகிறதும் ரெஸ்ட் எடுக்கிறதும் ஒரு 10%. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த பரலோக சுற்றுலா போய்விட்டு வந்த ஒரு பெண்மணியின் அங்க சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது இவங்களை அந்த பரலோக சுற்றுலா அழைத்து செல்வதற்கு முன்பாக அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் அப்படி உபவாச கூட்டத்துக்கு அவங்கள வர சொல்றாங்க. அது நீங்க தெளிவா கவனிச்சா தெரியும். அதாவது பெரியவங்களை அது ஒரு நேரத்துக்கு வர சொல்றாங்க, வாலிப பிள்ளைகளை அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பிள்ளைகளை வர சொல்றாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான பெற்றோர்களே, கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி சுற்றுலா அழைத்து செல்கிறேன் என்று உங்கள் பிள்ளைகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு நீங்கள் அவர்கள் அழைத்தார்களானால் தயவு செய்து அனுப்பாதீங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் அது ஆபத்தாக முடியும். அடுத்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த பாஸ்டர் தலையில வந்து கை வச்சாங்களாம். வச்ச உடனே இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு, அதாவது அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல இந்த வாலிப பிள்ளைகளுக்கு. உடனே அதுக்குள்ள சல்லுன்னு அங்க பரலோகத்துக்கு போயிடுறாங்களாம். சரி, பரலோகத்துல இவங்க கண்டதை நாம் பார்த்தோம். அது வாசல் அவ்வளவு சின்னதா இருக்கான். அடுத்தது அந்த பரலோகத்துல ஒரு முக்கில ஒரு மூலையில நரகம் இருக்குதான். இதெல்லாம் நம்பும்படியாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. வேதத்துல இப்படியெல்லாம் நாம் பார்த்திருக்கோமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான வாலிப சகோதரிகளே, இன்றைக்கு இந்த கள்ள ஊழியர்கள் வாலிப பசங்களையோ அல்லது பெரியவர்களையோ பெரிய ஆண்களையோ டார்கெட் பண்ணுவதில்லை. அப்பாவி இந்த இளம் வாலிப பிள்ளைகளை அவர்கள் இந்த மாதிரி நாங்க பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அட்ராக்ட் பண்ணி அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. தலையில கை வச்ச உடனே அப்படி எங்கேயோ போயிடுறாங்களாம். அடுத்து அங்க பரலோகத்துல இவங்க பார்க்கிற காட்சிகள், அங்க கடல் இருக்குதான், ஆறு இருக்குதான், கால்வாய் இருக்குதான், சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுற பிளே கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குதான். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு முற்றிலும் முரணானது. அதாவது முற்றிலும் அந்த வேத வசனங்களுக்கு புறம்பான காரியங்களையே இவர்கள் நான் பரலோகத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. இந்த கடைசி நாட்களிலே, இந்த கடைசி வினாடிகளிலே சாத்தான் யாரை விழ தட்டலாமோ என்று அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அதாவது இந்த பிள்ளைங்களுக்கு மனசுல ஒரு ஆசையை அவங்க கொடுக்கிறான். பரலோகத்துல அங்க வீடு இருக்குதாங்க,
பூமியை மாதிரி வீடு இருக்குதான், பூமியை மாதிரி இந்த சந்துலாம் இருக்குதான், தெருக்கள் நம்பும்படியா இருக்குதா? அந்த வீடுகள் பாத்தீங்கன்னா இடிஞ்சிருக்குதான், சில வீடு அரைகுறையா கட்டி இருக்குதான். ஆனா பாஸ்டர் மனைவியின் வீடோ பொன்னால் ஆனது, அது 3 மடங்கு பெருசா இருக்குதான். இந்த பாப்பாவுடைய வீடு பாத்தீங்கன்னா அது சின்ன வீடா இருக்குதான். பாருங்க எப்படி இந்த பிள்ளைகளை பிரெயின் வாஷ் பண்ணி, நன்றா கவனிச்சுக்கங்க, அதாவது இந்த பிள்ளைகளை மெஸ்மரிசம் பண்ணி, இந்த பிள்ளைகளை ஹிப்னாட்டிசம் பண்ணி, இந்த பிள்ளைங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதபடி இன்றைக்கு கள்ள ஊழியர்கள் தங்களுடைய வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களே, நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும். உங்க பிள்ளைங்களுக்கு, இளம் வாலிப பிள்ளைகளுக்கு இளம் கண்டு பயம் அறியாது, அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அதை ஆசைப்பட்டு எங்கேயோ பரலோகம் சுற்றுலா கூட்டிட்டு போறன உடனே அதை ஆசைப்பட்டு அந்த அபிஷேக ஆராதனையில போய் கலந்து கொள்கிறதாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. பரலோகத்துல இந்த பாப்பா அந்த வீட்டுல இருந்துதான் அங்க தேவதூதர்கள்லாம் அந்த பாப்பாட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்தாங்களாம், ஆராதனை சரியா நடக்கல. அதனால உடனே இந்த அம்மா சல்லுன்னு அப்படியே பூமிக்கு வந்துதான். அதாவது இந்த ஸ்டார் வார்ஸ் மூவிஸ்ல வர்ற மாதிரி சல்லுன்னு இப்படி போக வேண்டியது, சல்லுன்னு வர வேண்டியது. அவனை கீழே அப்படியே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போச்சுதான், கடவுளுக்கு பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடுத்த வினாடி பரலோகத்துக்கு போயிடுச்சுதான். பாருங்களேன் எப்படி சாத்தான் இன்றைக்கு மக்களை வஞ்சிக்கிறான். அடுத்து கடவுள் சொல்றாராம், அதாவது இன்னொரு பாப்பா நகை போட்டுக்கிட்டு இருக்குதான், அத நகை கலத்த சொல்லி அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு வரதான் கீழே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது வஞ்சிக்கிற ஆவி. நல்ல யோசிச்சுக்காங்க, இது வஞ்சிக்கிற ஆவி, இது அசுத்த ஆவி. ஏமாந்து போகாதே, அபிஷேகம் கொடுக்கிறேன், உன்னை அந்நிய பாஷையில் பேச வைக்கிறேன், பரலோகத்திற்கு டூர் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று ஏஜெண்டுகளாக செயல்படுகின்ற கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள பாஸ்டர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா அது பரலோகத்துல அங்க ஒரு பாஸ்டர் இருந்தாராம், பாஸ்டர் பால் அப்படின்னு சொல்லி. பெங்களூர்ல இருக்க பாஸ்டருக்கு பரலோகத்துல என்னங்க வேலை? இவங்க ஆளாளுக்கு அப்படி போவாங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அவங்க அங்க போய் பார்க்கறாங்களாம். ஏமாந்து விடாதே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே. இந்த கள்ள ஊழியர்கள் தங்களை பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ள தாங்கள் பரலோகத்தில் இருந்ததாகவும், தாங்கள் அங்கே பரலோகத்தில் அடிக்கடி டூர் போவதாகவும் இந்த பிள்ளைகளிடத்தில் சொல்லி, இந்த பிள்ளைகளும் அதே மாதிரி அங்க மேல டூர் போகும்போது இந்த பாஸ்டர்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என் தேவ ஜனமே. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க பரலோகத்துல அந்நிய பாஷை தான் இருக்குதான். அதனால அந்நிய பாஷை தெரியலன்னா உனக்கு பரலோகம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக இவர்களுக்கு அந்நிய பாஷை ட்ரைனிங் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை அழைத்து வருவதற்காக இவங்க எப்படிலாம் பில்டப் கொடுக்கறாங்க பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளைங்க அதாவது அன்கான்சியஸ் ஸ்டேட்ல போகுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. பரலோகத்துல ஜீவ விருட்சம் இருக்குதான். அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய அது ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குதான். அதை பறிச்சு கடவுள் இந்த பாப்பா கையில கொடுக்குறாங்களாம். இந்த பாப்பா அதை சாப்பிடுறான். அதை சாப்பிடும்போது புளிப்பா இருக்கலாம். ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. இப்படிலாம் ஏமாத்தி, அதாவது குறிப்பா இளம் வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஒரு தந்திரம். நல்லா பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக இன்றைக்கு இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் பாஸ்டர்கள் என்கின்ற போர்வையில், தீர்க்கதரிசிகள் என்கின்ற போர்வையில், அதாவது தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிறேன் என்கின்ற போர்வையில் இன்னைக்கு நிறைய தெரியுதுங்க.
ஏமாறாம எச்சரிக்கையாக இருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது நமக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்து அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரே. அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அவருடைய வருகையிலே அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்போம். அன்னைக்கு நம்ம பார்த்துக்கிடுவாங்க பரலோக ராஜ்யத்துல. அதுக்கு முன்னாடி ஏங்க அவசரப்படணும்? ஏன் அவசரப்படணும்? எல்லா காரியங்களையும் இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத தேவன் எவ்வளவு தெளிவா வேதாகமத்துல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அங்கே புசிப்பும் குடிப்பும் இல்லை, அங்க தெளிவா போட்டிருக்குதுங்க. இந்த பூமியில இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இந்த பூமியில இருக்கிற மாதிரி இந்த பாப்பா சொன்ன மாதிரி இடிஞ்ச வீடுகள்லாம் அங்க இல்லை. அது மிகவும் ஒரு மகிமையாக இருக்க போகிறது. அது அவருடைய வருகையில நாம் அவரோடு கூட அந்த ஜீவ கிரீடத்தை அணிந்து கொண்டு அந்த பரலோகத்துக்கு செல்லும் பொழுது அப்பொழுது நம்ம பார்ப்போமுங்க. அதுக்கு முன்னாடி ஏன் அவசரப்படணும்? எனக்கு அருமையான வாலிப சகோதரிகளே, எனக்கு அருமையான வாலிப சகோதரர்களே, அதுக்கு முன்னாடி அவசரப்படண்டாங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட வேண்டாம். நேரம் வரும்போது நம்முடைய நாதர், நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே நம்மளை அரவணைச்சு அப்படி பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போவாருங்க. அதுக்காக நாம காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்தவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டுமா? இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகளை வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்களின் கனிகளை கொண்டு அடையாளம் கண்டுகொள்ள சகோதரர் பொன்னுத்துரை ஜோசப் அவர்கள் எழுதியுள்ள எச்சரிக்கையின் சத்தம் இந்த புத்தகத்தை வாங்கிவிட்டீர்களா? இலவசம். உங்கள் பிரதிக்கு முந்துங்கள். தொடர்புக்கு சகோதரர் ஜி பொன்னுதுரை ஜோசப், நம்பர் 8, பாலாஜி நகர், மகாராஜ் நகர் போஸ்ட், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 11. தொலைபேசி எண் 9489119897.